இழந்திருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும். இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும். மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எத்தனை தோல்வி? 2019 தோல்வி, 2021 தோல்வி. ஈரோட்டைய சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார். ஈரோட்டில் நான் தான் நிற்கணும்னார். ஏன் ஓபிஎஸ் நிற்க வேண்டாம்னு சொன்னார்? என்ன சொன்னார்? அண்ணாமலைக்கு ஈரோட்டை பற்றி சில காரணம் தெரியும். உண்மையை நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமாக என்கிட்ட என்ன சொன்னார்? இன்றைக்கி ஒரு ஈரோடு பை எலெக்ஷனை பற்றி பேசியிருக்கார். அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும், அதை தெரிஞ்சு ஒரு பொய் சொல்கிறார். சீக்கிரட் என்ன? தொலைபேசியில் என்கிட்ட சொன்னார், இது என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய கோட்டை, நான் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போகிறேன், அதனால் நான் மட்டும் நிற்கணும், கொஞ்சம் ஓபிஎஸ் அண்ணங்கட்டெலாம் நீங்கள் அறிவுறுத்துங்க, நான் மட்டும் நிற்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா? இதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட். அவர் சொன்னார்ல, ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுகிறத நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறார். சீக்ரெட் நான் சொல்கிறேன். சொந்த ஊர், என் சொந்த ஊர், அம்மாவுடைய ஊர், இந்த ஊரில் நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்ன? அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்னார். அவருக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுத்தீங்க? அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? இப்படி சொல்லித்தானே ஈரோடு பை எலெக்ஷன் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க? எவ்வளவு ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரிஞ்சும் சரித்திரத்தை திரித்து பேசுகிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால் புறக்கணிக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு என்ன சொன்னார்? ஈரோடு பை எலெக்ஷனில் குளறுபடிகள் நடந்துச்சு, அது விக்கிரவாண்டியில் நடக்கும், அதனால் புறக்கணிக்கிறேன்னு இன்னைக்கு ஒரு பொய் சொல்கிறார். சரி, இதே எலெக்ஷன் கமிஷன், இதே மாநில தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா? அதையும் புறக்கணிப்பாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் சொன்ன காரணம் வேறு, விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? ஈரோடு பை எலெக்ஷனில் குளறுபடி நடந்துச்சு, அதனால் விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன். புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கின்றார்களே தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் சொல்லியேன்னா அவர் தானே சொன்னார். என் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் எனக்கு அறிவுரை சொன்னார். அன்னைக்கு கோயம்புத்தூரில் அவர் கட்சி எப்படி நடத்தணும் நான் அறிவுரை சொல்கிறேன். டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க, டெபாசிட்டே போயிருக்கும். கோயம்புத்தூரில் 3 தொகுதியில் டெபாசிட் இல்லை. 2024 இவர் 134 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எப்போ நிறைவேற்ற போகிறாரு? கோயம்புத்தூருக்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் 2024 சொன்ன 134 வாக்குறுதி எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? அதை தாண்டி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கனவு. இங்கே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை. தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு முதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்கு அந்த அருகதை இல்லை. எக்ஸாக்ட்லி என்ன நம்பிக்கை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னது நான் சொல்றேன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்க காரணம் சொல்றாரு. காரணம் யார்? இவரா நானா? 2017 ஆட்சியில் இருந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு. அதனால் பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ என்ன சொல்லி பை எலெக்ஷன் என்னார்? இன்னைக்கு சொல்றார் சரித்திரத்தை மாற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டம். ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும். உண்மை தெரிந்தும் அண்ணாமலை சரித்திரத்தை மாற்றி பேசுறதுனால நான் கண்டிக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தொலைபேசியில் நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்கள் சொந்த ஊர், நாங்கள் தான் நிற்கணும், எல்லா சீட்டும் ஜெயிச்சிருவோம், 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருவோம்னு சொன்னார்ல. சொல்லித்தான் நீங்கள் நின்னீங்க. எத்தனாயிரம் ஓட்டில் தோத்து? 60,000 வாக்குக்கு மேலே நீங்கள் தோக்கலையா? ஓபிஎஸ் அண்ணன் கண்ணியமாக நாகரீகமாக
நீங்க சொன்னதுக்காக இந்த கட்சி வாக்குகள்லாம் ஒரே இடத்துக்கு வர வேண்டும், 2-3ஆக பிரியக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் அன்னைக்கு ஒதுங்கி நின்னாரல்ல. இன்னைக்கு சரித்திரத்தை மாத்தி பேசுறது நானா? சரித்திரத்தை மாத்தி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சார் விஜய் அவர்கள் தலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சாத்தியம் இருக்கு. அண்ணா, அதாவது ஒரு சேர் போட்டு தலைவன் ஒருத்தர் உட்காந்துக்கலாம், சுற்றி தொண்டர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு தொண்டர்கள் எங்கன்னா இருக்காங்க? தொண்டர்கள் எங்க இருக்காங்க? சென்னையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு கூட்டம் போடுறாங்க. எத்தனை பேர் வர்றாங்க? எண்ணி பாருங்க, எத்தனை பேர் வர்றாங்க? எதனா பழைய அதிமுகவா, அம்மா அவர்கள் இருந்த அதிமுகவா, புரட்சி தலைவர் இருந்த அதிமுக, எத்தனை பேர் வர்றாங்க? இத்தனை அமைச்சர்கள், இத்தனை தலைவர்கள், இத்தனை மாவட்டம், எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வர்றாங்க? அதனால் தொண்டர்கள் கரைய ஆரம்பித்து எல்லாம் வேற வேற பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களை தொண்டர்கள் பார்த்தாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி நரேந்திர மோடி ஐயாவை பார்க்குறாங்க. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தனியாக சேர் போட்டுட்டு கூட 4 பேர்த்த வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டாக கொடுக்கலாம், ஆனால் கேட்பதற்கு கட்சி